பார்த்தா நல்ல படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இங்க இருந்த நேரத்தை வீணாக்காம போய் புருஷனை காப்பாத்துற வழி என்னன்னு பாருமா. இல்ல, நான் இங்க இருந்து போனா கண்டிப்பா டாக்டரோட தான் போவேன். எனக்கு என்னமோ அவர் மனசு மாறுவாருன்னு தான் தோணுது. எனக்கு ஆறுதலா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது? இனி அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். இல்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க. டாக்டர், என்னாச்சு? என் பையனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல மேடம், நீங்க பதட்டப்படாதீங்க. நீங்க எல்லாம் பதட்டமா உள்ளேயும் வெளியும் போயிட்டு இருக்கீங்க. கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க. நீங்க வழிய விடுங்க, என் பையனை பார்க்கணும். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்க விடுங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம். டாக்டர் வாங்க பார்க்கலாம். ஓகே டாக்டர். என்னங்க என்னங்க ஆச்சு? நீங்களாவது சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல வாசுகி, நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் பாக்குறேன். எல்லாரும் ஒண்ணு இல்லன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ஒண்ணு இல்லாம தான் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்களா? வாசுகி, நான் போய் வினய் பார்க்கணுமா, உனக்கு ஆன்சர் பண்ணுமா? சொல்லு. என்ன வாசுகி, போய் உட்காரு. ஒண்ணும் இல்ல, போய் உட்காரு. சம்பந்தி, அழாதீங்க. மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆகாது, சரியாயிடுவாரு. இருந்து இப்படி எதுவும் சாப்பிடாம இருக்கியேமா, இந்தா இத சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நீ இப்படி எல்லாம் சோறு தண்ணி இல்லாம கிடக்கிறதால அவரு மனசு மாறிடுவாருன்னு நினைக்கிறியா? பிடிமா, இத சாப்பிடு. வேண்டாம், எனக்கு வேண்டாம்க்கா. ப்ளீஸ் எடுத்துட்டு போங்க.
பிடிவாதமா இருக்கு. சரி, கொடையாச்சும் கொண்டு போய் கொடுப்போம். மா, இந்த கொடையை புடிமா. எனக்கு எதுவும் வேண்டாம். ஏமா இப்படி மழையில நனைஞ்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சொல்ல போனா இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. எனக்கு என் புருஷன் பொழைச்சு வரணும். அதுக்காக நான் எவ்வளவு பெரிய கஷ்டம் வேணாலும் தாங்கிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க விடுங்க. சொன்னா கேட்க மாட்டியாமா? சரி, இந்த கொடையாச்சும் புடிச்சுக்கோ. இந்தா. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். டாக்டர் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டா அது போதும் எனக்கு. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சொன்னா கேளுமா. அவர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீதான் இங்க நின்னு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க. இப்படி மழையில நனைஞ்சா உடம்பு என்னத்துக்கு ஆவறதுமா? இந்த கொடையை வாங்கிக்கோ. அக்கா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு அது எதுவுமே தேவையில்லை. எடுத்துட்டு போங்க ப்ளீஸ். என்னம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிற? சார், அந்த பொண்ணு நீங்க வந்தாதான் போவேன்னு பிடிவாதமா மழையில நனைஞ்சிட்டு இருக்கு. எதுவும் சாப்பிட கூட இல்ல. கொட்டுற மழையில நடுங்கிக்கிட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சார், நீங்க வரமாட்டீங்கன்னு. ஆனா அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது சார். நீங்க கொஞ்சம் பேசுங்க சார். மழைக்கெல்லாம் அவ தாங்க மாட்டா, போயிடுவா. எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து. நான் சொன்னது காதுல விழலையா? வா வா.
சார், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்க. நான் கேட்டேனா? எனக்கு பசிக்குது, டிஃபன் ரெடி பண்ணுன்னு கேட்டேனா? நீ இன்னும் போகலையா? டாக்டர், நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வராம நான் போக மாட்டேன். அப்ப நீ காலத்துக்கும் இங்கேயே கடக்க வேண்டியதுதான். ஓ விதி. நகரு. Idiot! Are you mad? இப்ப மட்டும் நீ நகர்ல காரை உன் மேல ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோ. அப்புறம் ஒரே போய் சேர்ந்துருவேன். உங்களுக்கு புண்ணியமா போகும் சார், அதையாவது பண்ணி விட்டுருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் டாக்டர், நீங்க கொல்ல போறது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். யாரு நீ? எனக்கு வந்து வாச்சிருக்க. டேய், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஆனா உங்க அளவுக்கு இல்ல. கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன் சாகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு செத்தா சாகட்டும் எனக்கு என்னன்னு சும்மா இருக்கிற அளவுக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்கல சார். என்ன பத்தி உனக்கு அப்படின்னு தெரியும்? What do you know about me? நான் இப்ப சர்ஜரில பண்றது இல்ல. உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு வேற ஒரு நல்ல டாக்டரை பார்ப்போ. சார், இன்னொரு நல்ல டாக்டரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. நீங்க தான் வரணும். நீ என்ன? ஏய், இதுல முட்டாய் வாங்குற வியாபாரம் அது. அடம் பிடிக்கிற?
பாத்தியா பாரு, இந்த கை நைஃப் பிடிச்சு 10 வருஷம் ஆச்சு. இப்ப இது வெறும் பாட்டிலையும் கிளாஸையும் மட்டும் தான் பிடிக்க லாய்க்கு. புரிச்சுக்க. இந்த பார், உன் புருஷனை நானே நினைச்சாலும் என்னால காப்பாத்த முடியாது. என் வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல, இதுல நீ வேறயா? போ போ, போய் வேற வழியை பாரு. போ போ போ, அவுட். டாக்டர், என்னைக்கோ ஒரு நாள் உங்க பொண்ணை காப்பாத்த முடியாம போனதை நினைச்சு இப்போ நிஜத்துல காப்பாத்த வேண்டிய பல பேரை கொன்னுட்டு இருக்கீங்க டாக்டர். உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா? நீங்க படிச்ச படிப்பு உங்களுக்கு இததான் சொல்லி கொடுத்ததா? கண்ணுக்கு முன்னாடி உயிருக்கு போராடுறவங்களை காப்பாத்தாம தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்ன சார் நடந்தது? ஏய் ஏய், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். இந்த எமோஷனல் டிராமா எங்கிட்ட வச்சுக்காது, புரியுதா? எனக்கு எந்த சென்டிமெண்ட் கிடையாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீ நகர்ல அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப. நசுங்கி செத்துருவ பாத்து. அவுட். போ. டாக்டர், ஒரு நிமிஷம். உங்களுக்கு உங்க பொண்ணு மாதிரி தான் எனக்கு என் புருஷன். நீங்க அனுபவிச்ச வேதனைய இன்னொருத்தருக்கு கொடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது? ப்ளீஸ் டாக்டர். Clear my way. Out. Go. Go. Hey, 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 hey. No, no. இப்ப மட்டும் நீங்க என் கூட ஹாஸ்பிடலுக்கு வரல, அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. No, 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 no. கத்திர போடு. கீழே போடு. கத்தி அப்ப கீழே நீங்க போடு. வரேன்னு சொல்லுங்க. போடு, கீழே போடு. வரேன்னு Please, சொல்லுங்க. please, போடு, போடு, கீழே போடு. போடு, போடு. ஏய், no, 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 no. கத்தி கீழே போடு. கத்தி கீழே போடு. அப்ப வரேன்னு சொல்லுங்க. வர முடியாது. கத்தி கீழே போடு. போடு. ஏய். வைத்தியம் பிடிச்சு கொடு. Are you man? Out. Out. போ, போ, போ. ஓடி. வா. Idiot. உங்க பொண்ணா இருந்தா இப்படிதான் விட்டுட்டு போவீங்களா?